ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான குக்கீஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குக்கீஸு. ஸோ இதில் பட்டர், மைதா, எக்கு எதுவுமே ஆட் பண்ணாமல் கோகோனட் குக்கீஸு சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். பேக் சைடில் கூட தீயாமல், அதே போல் அவன் இல்லை குக்கரில் செஞ்ச குக்கீஸ். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் டைம்லேயும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குற பிஸ்கெட்டை விட நம்ம வந்து அம்மோனியெல்லாம் ஆட் பண்ணாமல் சூப்பராக ரெடி பண்ண குக்கீஸு. ஸோ இதை வந்து கோகோனட் கீ குக்கீஸு. நம்ம வந்து இதை கோதுமை மாவில் செஞ்ச குக்கீஸு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான இந்த குக்கீஸு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கோகோனட் குக்கீஸ் செய்யலாம். ஸோ கோகோனட் குக்கீஸ் செய்கிறதுக்கு நம்ம பட்டர் தேவையில்லை, மைதா தேவையில்லை, ஈஸியாக இந்த குக்கியை நல்லா டேஸ்ட்டாக கோதுமை மாவுலேயே செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 100 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதோட 100 கிராம் சுகரை அரைச்சி எடுத்துக்கோங்க, ஐசி சுகராக. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு பீட் பண்ணோன்னா இந்த நெய்யும் இந்த சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சாஃப்டான ஒரு பட்டர் ஆட்டம் ஆக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ரம்லான் மாதம் ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இனிப்பாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து குக்கீஸ் செய்கிறேன். இந்த குக்கீஸ் வந்து ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்களும் சரி இந்த கோகோனட் குக்கீஸ் செஞ்சு கொடுங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அப்படியே வீடியோவும் போட்டுடலான்னு சொல்லிட்டு இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பரான குக்கீஸு நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே. ஸோ இதுக்கு அவனும் தேவையில்லை, அவன் இருக்கிறவங்க அவனில் இதை ரெடி பண்ணலாம், அவன் இல்லாதவங்க இதை நீங்கள் குக்கர்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிட்டோம். இப்போ இது பீட் பண்ண பிறகு நம்ம இதில் ஆட்டா, அதாவது கோதுமை மாவு ஒரு 1.5 கப்பு, எப்படின்னா 100 கிராம் சுகர், 100 கிராம் கீ, 150 கிராம் ஆட்டா எடுத்துக்கணும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, ஒரு கொஞ்சோண்டு உப்பு, 2-3 சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். பால் பவுடரு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், போட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குருணையெல்லாம் இதில் தங்கிடுச்சு. இதோட கோகோனட்டு, இது டெசிகேட்டட் கோகோனட். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பாலோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணக்கூடாது. அந்த டெய்லியே இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அதே போல் நம்ம இதுக்கு முட்டை, மைதா, வெண்ணெய் இது எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ முட்டை, மைதா, வெண்ணெய் ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான குக்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு சூப்பரான டோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லாட்டி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இதில் நம்ம பட்டர்லாம் தேய்க்க தேவையில்லை, அப்படியே சும்மா போட்டுட்டாலே போதும். இப்போ இந்த குக்கீஸை, இந்த மாவை எந்த சைஸில் நம்ம குக்கீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பால் ஆட்டம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுங்க.
இதை நம்ம இதில் அப்படியே அடுக்கிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க. இதை வந்து நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபல்ஃபியூட்டெல்லாம் பெருசாகிட்டு வரும். இந்த மாதிரி ட்ரேயில் ரெடி பண்ணிக்கிங்க. இந்த ட்ரேயை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இறக்கி விட்ருங்க. ஸோ இதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இந்த குக்கீஸ் வந்து பேக் ஆகணும். கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இதே நீங்கள் ஓடிஜி அவனில் ரெடி பண்ணிங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் பேக் பண்ணால் போதும். சூப்பரான கோகோனட் குக்கீஸு பாருங்கள், பேக் சைடும் நல்லா ப்ரௌனாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டால் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். ஒட்டாது, பேப்பரோடு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்கிற மாதிரி வருது பாருங்கள். இதே போல் குக்கீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். வீட்லேயே ஒரு நல்ல ஹெல்த்தியான குக்கீஸு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ஸோ அருமையான இந்த குக்கீஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.